வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை மட்டும் முழுசா நம்பிக்கையோடு கேட்டினா இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வந்தே தீரும். இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கை குழப்பமும் கஷ்டமும் நிறைஞ்சதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றி உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் நான் உன்னை கண்ணில் பட்டிருக்கேன். காரணம் இல்லாமல் நான் யாரையும் பார்க்கவும் மாட்டேன், எதுவும் சொல்லவோ செய்யவோ மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்தே தீரணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான முயற்சிகள் உனக்கான வெற்றியை தந்தே தீரும். இப்போதைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நீயே யோசிக்காத அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை பெற்று பேரதிர்ஷ்டத்தோடும் பெருமையோடும் வாழதான் போற. இப்போதைக்கு உன்னை சுற்றி என்னென்ன நடக்குது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் அனைத்தையும் புரிந்தவளாக இருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை காப்பாத்துறேன். இப்போதே உனக்கு இருக்கும் பண நெருக்கடியை போக்கி செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். பண வரவு அதிகரிக்கும்படியும் நீ நிம்மதியாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனது கடமையை நீ சரியாக செஞ்சீனா கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் நீ செஞ்ச முயற்சிகளே, நீ பட்ட கஷ்டமே கடைசியில் உனக்கு கெட்ட பேரை கொடுத்துருச்சு. யதார்த்தமாக உண்மையாகவே நீ ரொம்ப நல்ல பிள்ளைதான். ஆனால் நீயாக இருந்திருக்கலாம். அடுத்தவங்களுக்கு அதை நிரூபிக்கணும்னு முயற்சி செய்ய போய் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு கெட்டவனாக மாறிப்போய் கஷ்டப்படுகிறாய் அல்லவா. மற்றவங்களுக்கு நீ எப்படியும் இருக்கணும்னு யோசிக்காதே. ஏன்னா எல்லாரும் எப்போதும் உண்மையை தெளிவாக சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும் நீயா உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை செஞ்சு தர்றதுக்கும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கும் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனி நடக்க போவது எல்லாமே உனக்கு நல்லதாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருள் மலையை உனக்கு அள்ளி தெளிப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. மனசளவில் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இப்போதே உன் வினைகளையும் கஷ்டங்களையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ சுமைகளையும் பாரங்களையும் சுமந்திருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வச்சு உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்துட்டேன். என் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருப்பதை நீ ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. முடியாததை உனக்கு முடிச்சு காட்டி பல அதிசயங்களை செய்யக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். இந்த உலகத்தில் உன்னை போல முகமுள்ள இன்னொருத்தரை நீ பார்த்துருக்கியா? இல்லை தானே. உன்னை போல இன்னொருத்தரை பார்ப்பது என்பது முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையை போல உன் வாழ்க்கை இருக்கணும்னு நீ ஏன் ஆசைப்படுற? இன்னொருவரை போல நீ வாழ முடியாது என் செல்லமே. இது நான் உனக்காக கொடுத்த வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீயாகவே தான் சிறப்பாக தனியாக ஜெயிச்சு வாழ்ந்தே நிற்கணும். யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும் கூட நீ யார் பேச்சையும் கண்டுக்காதே. உன்னை குறை சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. ஆனால் அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அந்த நொடியே அதை மறந்துட்டு கடந்து போய்கிட்டே இரு. இதுவே யாராவது உன்னை குறை சொல்லி அது நிஜமாவே உன்கிட்ட இருக்க தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுல எந்த வகையிலும் தப்பில்லை என் செல்லமே. உனக்கு இருக்கிற பிரச்சனையையும் கஷ்டங்களையும் கடன்களையும் பார்த்துட்டு தான் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த கடனும் வராமல் நானே உன்னை பாதுகாப்பேன். உனக்கு தேவையானதை எல்லாம் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ நினச்ச காரியங்களும் இனி வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். கர்மாவையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்த பிறகு நீ ஏன் பயப்படுற அல்லது ஏன் வருத்தப்படுற? எப்போதும் உண்மையாக நடந்துக்கோ.
அன்பா இருந்தாலும் சரி, அல்லது பொருளா இருந்தாலும் சரி, மனிதர் உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில வரமாட்டாங்க, நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறமும் அதை யோசிச்சு எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்து கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. கிடைப்பதை சந்தோஷமா ஏத்துக்கோ. கிடைக்காததை வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு வாழ பழகு. நல்ல குணம் கொண்ட உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு எதுவுமே உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. என்னுடைய அருளாலேயே நீ கண்ட கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். துன்பங்களும் இருக்கும் உன் வாழ்வில் இனி இன்பங்கள் மட்டுமே இருக்கும்படி உனக்கு நிழலாக நான் வரப்போறேன். நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற கவலையை விட்டுடு. இந்த நாளை நீ சந்தோஷமா துவங்கு. நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயம் பலனை கொடுத்தே தீரும். அப்படிதான் உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு எதை எப்போ தரணுமோ அப்போது அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினைச்சு நீ வருத்தப்படாதே என் செல்லமே. அதை கூடிய விரைவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்பவுமே உனக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பாரு. அதே நேரத்துல உண்மையாகவும் இருக்க கத்துக்கோ. அன்பை விட உண்மைதான் அதிக மகிழ்ச்சியானது, அதிக ஆழமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது மனிதர்கள் அல்ல, மனித உயிரினம் அல்ல, தேனீக்கள் மட்டும்தான் குடும்பத்தோட ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது தேனீக்களின் குடும்பத்தில் ஒரு தேனியை போய் தொட்டினா மற்றெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கொட்டும். ஆனா மனிதர்களுக்குள்ள ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை போய் நீ தொடும்போது அல்லது ஒருத்தருக்கு நீ பிரச்சனைகளை கொடுத்தீனா மற்றவங்கெல்லாம் அவங்களுக்காக ஓடி வந்து ஆதரவா நிற்பாங்களான்னு கேட்டீனா அது கண்டிப்பா இப்போதைய காலத்துல இல்லை என் செல்லமே. சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் சரி சந்தோஷம் தானே அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு வாழக்கூடியவர்களாக சுயநலம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. அதனால எப்போதும் இந்த உலகத்துல எதையுமே முழுசா நம்பவோ அல்லது முழுசா ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா கண்ணுக்கு தெரிகிறது வேறொன்றாகவும் உண்மை வேறொன்றாகவும் தான் இந்த காலத்துல இருக்கு. உனக்குன்னு நான் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேனோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இப்போது ஒரு திடீர் மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறேன். கண்டிப்பா நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த வராகி அம்மாவால முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. என்னையே தாயாக நம்பி வாழும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கானதையெல்லாம் உனக்கு நல்லதையெல்லாம் செய்ய போகிறேன். இனி உன் வாழ்க்கையில யார் வந்தாலும் போனாலும் என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாக உன் மதிப்பை உயர்த்திக்கிட்டே இருக்க போறேன். உன்னை விட்டு விலகியவர்கள்தான் கஷ்டப்பட்டு நஷ்டப்படுவார்களே தவிர நீ எந்த வகையிலும் இழப்பை சந்திக்க மாட்ட. உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் உனக்கு நல்லதை செய்து தர வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது என் செல்லமே. உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில எப்போது கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அதை தாண்டி முன்ன நான் ஜெயிக்க வைப்பேன்ற நம்பிக்கையோடு இரு.